வணக்கம். நான் உங்கள் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிஎன் சேனலில் தெருக்கூத்து பகுதியில். நம்ம விஜய் ஆட்சி மேலே விமர்சனங்கள் வைக்கிறோம். இந்த விமர்சனங்கள் பெரிய அளவுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றதுனால இந்த விமர்சனங்களை வைக்கிறோம். மற்றபடி நமக்கு விஜய் ஆட்சியை விமர்சிக்கணும், கண்டிப்பாக விமர்சிக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஆனால் விமர்சனம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்மாகில் 11 சரக்குகளை மாற்றினதில் நடந்த ஊழல், ரைட்டுங்களா? அந்த ஊழலை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். இப்போது தங்க மோதிரம் திட்டத்தில் நடைபெற்ற ஊழல், அந்த தங்க மோதிரம் திட்டத்தில் எந்த அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருக்குன்னா அதில் ஒரு திருத்தமும் இருக்குது. திருத்தம் என்னென்னா, நம்ம நேற்று சொல்லும்போது ஜாய் ஆலுகாஸ் ஒட்டுமொத்த திட்டத்தையும் ₹1 பண்ணுறதா சொல்லியிருக்கான் அப்படின்றது சொன்னோம். மொத்தம் ஒரு 1750 கோடி அப்படின்னு 4000 கோடி கிட்டத்தட்ட ஊழல் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் நமக்கு கிடைச்சது. அது ஆரம்பகட்ட தகவல்களை வச்சு கூறினது. அதில் ஒரு திருத்தம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜாய் ஆலுகாஸ் 1 பைசா சொல்லியிருக்கான், ரைட்டுங்களா? கல்யாண் ஜுவல்லர்ஸும் 1 பைசா தான் சொல்லியிருக்கான். ஆனால் எதுலன்னு பார்த்திங்கன்னா அந்த தங்க விலையில் கிடையாது. தங்க விலை என்பது 1 கிராம் அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் தான் 2 பேருமே கோட் பண்ணுறாங்க. ஆனால் மொத்தம் ஒரு ₹450 அடிஷ்னல் சார்ஜஸ் வரும். அந்த அடிஷ்னல் சார்ஜஸ் எதுவுமே இல்லைன்றாங்க இவங்க. அப்படி பார்த்திங்கன்னா ஹால்மார்க் சார்ஜஸ்னு ஒன்று வரும். ஹால்மார்க் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் 1 கிராமில் நகை பண்ணாலும் சரி, 8 கிராமில் பண்ணாலும் சரி, ₹45 ஹால்மார்க்குக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கொடுத்தே தீரணும். அது இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டு, இன்சூரன்ஸு, பேக்கிங்கு, அதுக்கப்புறம் மேக்கிங், அந்த நகையை செய்யக்கூடிய மேக்கிங், அது இல்லாமல் சேதாரம், செய்கூலி சேதாரம்னுவாங்க. இந்த கல்யாணம் சரி, ஜாய் ஆலுகாஸும் சரி, நகை செய்கிறது கேரள மாநிலம் திருச்சூரில் தான் செய்கிறாங்க. இங்கே நம்ம கோயம்புத்தூரில் கைவினை கலைஞர்கள் இருக்க மாதிரி நகை தொழிலாளர்கள் முழுக்க முழுக்க இருக்கிற இடம் திருச்சூர். திருச்சூரில் தான் அவங்க நகை செய்கிறாங்க. உங்களுக்கு கேரளா நல்லா தெரியும், குறைந்தபட்ச கூலி இல்லாமல் அவங்க நகையை செய்ய மாட்டாங்க. அப்போது இவங்க செய்கிறது நஷ்டத்துக்கு செய்கிற வியாபாரம், ரைட்டுங்களா? எப்படியும் ஒரு இது எல்லாத்தையுமே சேர்த்தா ஹால்மார்க்லேருந்து மேக்கிங் சார்ஜஸ்லேருந்து எல்லாத்தையுமே சேர்த்திங்கன்னா ஒரு ₹450-500 வரும் ஒரு மோதிரத்துக்கு. ₹450-500 கம்மியாக இவங்க கோட் பண்ணுறாங்க, 1 பைசா கோட் பண்ணுறாங்க இவங்க. அது எந்த விதத்தில் இந்த இதுக்கு சமமாகும் அப்படின்றது தான் நம்ம கிளப்புன குற்றச்சாட்டு. அதில் தங்க நகையை கழிச்சிடலாம். தங்க நகை தங்கம் எவ்வளவு கிராம் விற்குதோ அன்றைக்கி ரேட்டுக்கு தான் கோட் பண்ணோம். அந்த தங்கத்தை இப்போவுமே கோட் பண்ண முடியாது. ஏன்னா தங்கம் மாறிக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு நாளைக்கும் மாறும். அந்த நகை செய்கிற அன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்குள்ளே தான் அவங்க வருவாங்க. அது இல்லாமல் இருக்கக்கூடிய சார்ஜஸ் 1 பைசா அப்படின்றது தான் ஊழலுக்கான ஒரு மிகப்பெரிய ஊற்றுக்கண்ணாக நம்ம அதை டிஸ்கிரைப் பண்ணுறோம். அதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்குது. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் ஆட்சி கிட்டத்தட்ட வீழப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நிலவரம் உருவாயிருக்கு. உங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உதயச்சந்திரன் ஒருத்தர், உமாநாத்னு ஒருத்தர், 2 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். உதயச்சந்திரனும் உமாநாத்தும் தான் ஆட்சியே நடத்திக்கிட்டு இருந்தாங்க, முழுக்க முழுக்க ஆட்சியை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஆட்சியை நடத்துறது யாருன்னா சாய்குமார்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அவர் தான் தலைமைச் செயலாளராக இருக்கார். அவரோட தான் சிபிஎம்முக்கு இப்போ முரண்பாடு ஏற்பட்டுருக்கு. என்ன முரண்பாடு அப்படின்றது பார்த்திங்கன்னா, மோடி சொல்கிறார், நாங்கள் நக்சலிசத்தை ஒழிச்சிட்டோம்,
ஐடியாலஜிக்கலாக வந்து நக்சலிசத்தை ஒழிச்சிட்டோம். அவங்களுடைய ஆர்ம்ஸ் ஆப்ரேஷன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம். அதாவது துப்பாக்கி எடுத்து அவங்க சண்டை போடக்கூடிய அந்த தன்மை எல்லாத்தையுமே நாங்கள் கட் பண்ணிட்டோம். இப்போது அவங்க மிஞ்சி இருக்கிறது நகர்ப்புற பகுதிகளில் தான் மிஞ்சி இருக்காங்க. அவங்களுக்கு பேர் வந்து அர்பன் நக்சல் அப்படின்ற மாதிரி பிரகாஷ்ராஜ் கூட சொன்னார். இந்த அர்பன் நக்சலிசத்தை கட் பண்ணோன்றத டெசிஷனாக இவங்க எங்கே எடுக்கிறாங்கன்னா, முழுக்க இவங்க எடுக்கிற இடம் வந்து டெல்லி. டெல்லியில் வந்து இதுக்கு வந்து முழுக்க கூட நிற்கிறது வந்து அஜித் தோவல். அவர் தான் செக்யூரிட்டி அட்வைசர் டு இந்தியன் பிரைம் மினிஸ்டர். அவர் எடுக்கக்கூடிய இந்த பிரெயின் சைல்டை வந்து சாய்குமார் வந்து தமிழ்நாட்டில் பண்ணுறார். இப்போது ஒரு தாசில்தார் வந்து ஒரு ஊருக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் சிபிஐ கட்சியில் யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கணக்கெடுக்கிறார். அவர் போயிட்டு சாதாரணமாக போய் அங்கே வந்து கணக்கெடுக்க மாட்டார். ரைட்டுங்களா? அப்போது இது வந்து எல்லா ஊருக்குமே எல்லா ஊர்லேயும் கம்யூனிஸ்டுகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கணக்கெடுன்னு சொல்லிட்டு தலைமைச் செயலாளர் வந்து உத்தரவிட்ட உடனே ஒரு தாசில்தார் மட்டும் குஜிலியம்பாறையில் மாட்டிக்கிறார். கணக்கெடுக்கும்போது மாட்டிக்கிறார். அவர் கணக்கெடுக்கிறது வந்து சிபிஎம் கட்சியை கூட இல்லை. அவர் வந்து கம்யூனிஸ்டுகள்லேயே ரொம்ப சாஃப்டான ஆட்கள் யாருன்னா நம்ம நல்லக்கண்ணு தோழர் தலைமை தாங்கிய சிபிஐ கட்சி. அதை போய் அவர் கணக்கெடுக்கிறார். அதை வந்து சிபிஎம் கட்சி கண்டுபிடிச்சி அப்போஸ் பண்ண உடனே அவரை தூக்கி சென்னையில் ஒரு பிரதான திட்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அப்போது சிபிஎம் உடைய அலிகேஷன் என்னன்னா, இதை வந்து சாதாரணமாக யாரும் போயிட்டு இந்த கணக்கெடுப்பு எடுத்திருக்க முடியாது. தலைமைச் செயலாளர் அந்தஸ்துலேருந்து யாராவது ஒருத்தர் சொல்லாமல் இது நடக்க முடியாது அப்படின்னு. அதே மாதிரி பள்ளி கல்லூரிகளில் இடதுசாரி இயக்கத்தை சார்ந்த மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க இந்த இடதுசாரி இயக்கங்களும் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி டெல்லியை கலக்கினாங்க இல்லையா, கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி ஆட்களும் நடத்தக்கூடிய போராட்டங்களில் எப்படி பங்கு பெறுறாங்க, எவ்வளோ பேர் பங்கு பெறுறாங்க அப்படின்னு ஒரு சர்க்குலர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்க போய் எடுக்கிறாங்க, அந்த சர்க்குலரை எடுக்கிறாங்க. அதாவது உயர்கல்வித்துறையிலிருந்து பல்கலைக்கழகங்களுக்கு சர்க்குலர் போய் பல்கலைக்கழகங்கள்லேருந்து கல்லூரிகளுக்கு சர்க்குலர் வந்து போயிருக்கு. ரைட்டுங்களா? இதில் பள்ளிகளும் அடக்கும். இவ்வளோ சர்க்குலர் வந்து எல்லாரும் போய் அவங்க வந்து அந்த விஷயங்களை கணக்கெடுக்க ஆரம்பிக்கும்போது இடதுசாரிகளாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் இந்த விஷயத்தை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணுது, சட்டமன்றத்தில் இதை கேள்வியாக முன்வைக்குது. அப்போது இது கேள்வியாக சட்டமன்றத்தில் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த சர்க்குலரை வித்ட்ரா பண்ணிடுறாங்க. எப்படி குஜிலியம்பாறைக்கு போன தாசில்தார் வந்து சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டாரோ அதே மாதிரி கல்லூரிகளுக்கு போன சர்க்குலர் வந்து வாபஸ் வாங்கப்படுது. இது வந்து இஷ்யூவாக சட்டமன்றத்தில் வரும்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து அது ஏதோ தவறுதலாக நடந்துச்சு, அதெல்லாம் வேணும்னே பண்ணலை அப்படின்னு. நாங்கள் அந்த சர்க்குலரை வித்ட்ரா பண்ணிட்டோம், திரும்ப பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புனது யார், பல்கலைக்கழகங்கள்லேருந்து எந்தெந்த கல்லூரிக்கு போச்சு, அது எப்படி வித்ட்ரா பண்ணப்பட்டது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இல்லை, அவங்க எடுக்கவும் இல்லை. அந்த சர்க்குலர்லாம் வித்ட்ரா ஆகவும் இல்லை. அப்போ வந்து இது முழுக்க பிஜேபியுடைய ஒர்க்கு, சாய்குமாரோட ஒர்க்கு. இதை பற்றி சிஎம் பதில் சொல்லணும், விஜய் பதில் சொல்லணும் அப்படின்றது தான் சிபிஎம் வைக்கக்கூடிய டிமாண்டு. இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க மிக பயங்கரமான ஆர்ப்பாட்டங்களை அவங்க பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம சேனலில் பேசும்போது சொல்லியிருக்கேன், நீட் தேர்வுக்கு எதிராக போராடின மாணவர்களை டெல்லி போலீஸ் எப்படி அடிச்சுதோ
அதுக்கு முன்னாடியே டெல்லியில் போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் கவர்னர் மாளிகையில் எஸ்எஃப்ஐ மாணவர்களை வந்து அடித்து மண்டே உடைச்சது யார்? தமிழ்நாடு போலீஸ். அப்போது இந்த ஆப்ரேஷன் எல்லாத்தையும் ப்ரோ பிஜேபி ஆப்ரேஷன் எல்லாத்தையும் பண்ணுறது யார்? அண்ணன் சாய்குமார். இது நான் சொல்லங்க, இது வந்து சிபிஎம் சண்முகம் சொல்லக்கூடிய விஷயம். சிபிஎம்குள்ளே வந்து நம்ம சில பேர் இருக்காங்க. ஒரு நாவல் எழுதின ஒரு நாவலாசிரியர் ஒருத்தர் இருக்கார், இல்லைங்களா? அவர் இருக்கார். அதே மாதிரி பூவுலகின் நண்பர்கள் சுந்தர்ராஜன் ஒருத்தர் இருக்கார். இவங்கெல்லாம் வந்து இந்த சாய்குமாருடைய விசுவாசிகள். இந்த சிபிஎம்மில் இருக்க சு வெங்கடேசன் வந்து திமுகவுடைய ஆளாகவும் இருந்தார், ரைட்டுங்களா? அப்போது வந்து அவர் வந்து உதயச்சந்திரனை யூஸ் பண்ணி சிபிஎம்மில் வந்து திமுக மூலமாக சீட் வாங்கினார். இப்போ வந்து அவர் வந்து விஜய்க்கு நெருக்கமானவராக மாறிட்டார். விஜய்க்கு ஆதரவான விஷயங்களெல்லாம் பண்ணுறாரு. அப்போ வந்து உதயச்சந்திரனை யூஸ் பண்ண அவர் வந்து இப்போ வந்து சாய்குமாரை யூஸ் பண்ணுறாரு. இவங்க கருத்துக்கள்லாம் சிபிஎம்மில் கடுமையான எதிர்ப்புகளுக்குள்ளே போகுது. கன்னியாகுமரியில் நடந்த மாநில குழுவில் சண்முகத்தை வறுத்து எடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாக போகிறீங்க, விஜய் வந்து மோசமான நிலைமையில் விஜய் ஆட்சி போயிட்டுருக்கு, மக்கள் விரோத ஆட்சியாக இருக்குது விஜய் ஆட்சி அப்படின்னு தோழர்கள் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதில் சொன்ன சண்முகம், இந்த பட்ஜெட்டில் பார்ப்போம், பட்ஜெட்டை நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம், இது மக்கள் விரோத ஆட்சினா நம்ம வந்து ஆதரவை வாபஸ் வாங்கிடுவோம், 2 எம்எல்ஏக்களை வச்சு தான் அவங்களுடைய ஆட்சி நிலைக்குது, நம்ம கவர்னர்கிட்ட கொடுத்த ஆதரவு கடிதத்தை நம்ம வாபஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு மாநில குழுவில் அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. புரியுதுங்களா? அவ்வளோ கடுமையான எதிர்ப்பு வந்து விஜய்க்கு எதிராக சிபிஎம் மாநில குழுவில் வந்து நடந்திருக்கு. அதனால தான் இன்றைக்கி ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது சண்முகம் வந்து நம்ம தயவு ஆதரவில் தான் வந்து இந்த ஆட்சி வந்து நீடிக்குதுன்னு சொல்கிறாரு, ரைட்டா? அப்போது விஜய் அரசுக்கு வந்து பெரிய அளவுக்கு எதிர்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி வரக்கூடிய பதிவுகள்லாம் இருக்கு இல்லையா? விஜய் அரசுக்கான எதிர்ப்பு, முதல் எதிர்ப்பு வந்து சிபிஎம் சைட்லேருந்து வந்திருக்கு. சிபிஎம் வந்து தன்னுடைய ஆதரவை வாபஸ் பெறப்போகிறது, ரைட்டுங்களா? பிஜேபி ஆட்சி வந்துடும், ஜனாதிபதி ஆட்சி வந்துடும்னு ஆதரவு கொடுத்தோம், அதெல்லாம் இல்லை, இன்றைக்கி நிலைமை வந்து வேறு அப்படின்ற புரிதலுக்கு சிபிஎம் வந்துடுச்சு. இதே நேரத்தில் தாவேகா என்ன விஷயத்துக்கு வந்திருக்குன்னா, தாவேகாவுக்கு அமித்ஷா கொடுத்த கெடுன்னு ஒன்று நம்ம நேற்று பேசினோம். அதில் வந்து நீ வந்து அதிமுக பாஜகவோட சேர்ந்துரு, நீ வந்து காங்கிரஸை கழட்டி விட்டுரு அப்படின்றது தான் தாவேகாவுக்கு கொடுத்த சிக்னல், ரைட்டுங்களா? அதனால தான் வந்து இதே சாய்குமார் எழுதி கொடுத்த தொகுதி மறுசீரமைப்பில் நாங்கள் தமிழகத்தின் நிலையை மாற்றுகிறோம், தமிழகம் வந்து 7:1:8 என்கிற பிரதிநிதித்துவத்தை பெற்றால் போதும் அப்படின்னு இவர் எழுதி கொடுத்ததாக தான் அவர் படிக்கிறார். சார், மொத்தமாங்க நீங்கள் வந்து ஸ்டாலினை சொல்லுவாங்க, ஒன்றும் தெரியாது அவன் சிஎம்மு, இவர் வந்து எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவார். ஸ்டாலினாவது அரசியல்வாதியாக இருந்து ஓரளவுக்கு நின்னவர், அரசியல் எல்லாமே தெரியும். இங்கே வந்து அரசியலும் தெரியாது, விவரமும் தெரியாது, ஒன்றுமில்லாததை போய் உட்காந்து படிக்கிறார். முதல்ல தீர்மானம் வந்து 39 பாராளுமன்ற தொகுதி, 543 பாராளுமன்ற தொகுதி அகில இந்திய அளவில், 39 தமிழக அளவில் இருக்கணும்னு நிறைவேற்றிட்டு 7:1:8 இந்த பிரதிநிதித்துவம் இருந்தால் போதும், ஃபேர் டீலிமிட்டேஷன், முதல்ல வந்து பேண்ட் டீலிமிட்டேஷன்லேருந்து ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக போகிறாரு. இது போகிறது யாரோட கையெழுத்து, யாரோட அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா சாய்குமாரோட அறிக்கை. சாய்குமார் தான் முழுக்க சிஎம். சிஎம்னா சாய்குமார், சாய்குமார்னா சிஎம்.
ககன்தீப் சிங் பேடி வெள்ளம் சம்பந்தமாக விஜய்கிட்ட பேச போகும்போது ஐஏஎஸ் ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் பேச போகும்போது அவர் வந்து போய் சாய்குமார்கிட்ட பேசுங்கன்ட்டு. இது எப்படின்னா செம்பரம்பாக்கம் ஏரியை திறக்கிறதுக்கு ஜெயலலிதா தூங்கிக்கிட்டு இருந்தாங்கன்ற கதைக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த அரசோட செயல்பாடு என்பது ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் வேட்டிக்கன்லேருந்து ரோமன் கத்தோலிக்கத்தோட தலைமை பீடமான வேட்டிக்கன்லேருந்தும் காங்கிரஸோட இருன்னு ப்ரெஷர் வருது. அமித்ஷா வந்து காங்கிரஸை விட்டு வெளியேறுன்னு ஒரு ப்ரெஷர் வர்றதுனால இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் தள்ளாடிக்கிட்டு இருக்கார் விஜய்ன்றதான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். முதல் கட்டமாக சிபிஎம் வெளியேறுகிறது அப்படின்றத நம்ம ஃபோர்காஸ்ட்டாக சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திமுகவில் வந்து மாவட்ட செயலாளர்களாக இருப்பதற்கு அதிகபட்ச வயது 70ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு ஏவா வேலு, செஞ்சி மஸ்தான், கேகேஎஸ்எஸ்ஆர், அனிதா ராதாகிருஷ்ணன் உட்பட ஆர் காந்தி, முத்துசாமி, சாக்கோட்டை அன்பழகன், ரகுபதி, சுந்தர், சிவலிங்கம், தளபதி, கம்பம் ராமகிருஷ்ணன், ஆவுடையப்பன், இந்த 13 பேரும் பதவியை இழக்கிறாங்க. அவங்களுக்கு பதில் புதிய மாவட்ட செயலாளர்களை கொண்டு வராங்க. அதோட பார்த்திங்கன்னா கிளை செயலாளர்களுக்கு 45, கிராமம்னா 45 வயசு தான் அதிகபட்ச வயது, 45, நகரம்னால 45, அது இல்லாமல் வட்டக்கழகம் நகரத்திலேயே 50 வயசு வரைக்கும் இருக்கலாம். பேரூர் கழக செயலாளர் 60 வயசு வரைக்கும், பகுதி கழகம் 60, நகர கழக செயலாளர் 60, ஒன்றிய கழகம் 60, மாவட்ட கழகம் 70 சொல்லிட்டாங்க. இதில் வந்து அதிகபட்சம் 2 முறை இருக்கலான்னாங்க. அதுக்கப்புறம் 3 முறைன்னு மாற்றிருக்காங்க. அது பாக்கி எல்லாமே 2 முறை தான் இருக்க முடியும் ஒரு ஆள் இந்த பதவிகள் எல்லாத்தையும். இது முழுக்க திமுகவில் நடந்திருக்க மிகப்பெரிய மாற்றம். இந்த மாற்றம் எப்படி நடந்திருக்குன்னா, பெண் அமைப்பு தான் வழக்கமாக மாற்றங்கள் எல்லாம் செய்யும். இந்த முறை பெண் அமைப்பை பக்கத்துலேயே சேர்க்கலை. இந்த இந்த மாற்றங்கள் முழுக்க 38 பேர் கொண்ட குழு வந்து தமிழ்நாடு முழுக்க ட்ராவல் பண்ணி திமுக ஏன் தோற்றது அப்படின்றத வந்து கண்டறிந்து எடுத்துகிட்டு வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து ஒரு கமிட்டிக்கிட்ட கொடுத்துட்டு தங்கம் தென்னரசு தலைமையிலான கமிட்டி வந்து அதை ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் அவங்க சமர்ப்பித்த ரிப்போர்ட் அடிப்படையில் 70 வயசு தான் மாவட்ட செயலாளராக இருக்கிறதுக்கான வயசு அப்படின்னு. இதை வந்து முதல்ல இப்போ மாவட்ட செயலாளர்களாக நியமிக்கப்படுறவங்க வந்து மாவட்ட கமிட்டியை கூப்பிட்டு அவங்க வந்து தங்களை தேர்ந்தெடுத்துக்கலாம். மாவட்ட செயலாளர், கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர் எல்லாருமே வந்து தங்களை தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனால் அடுத்தது வந்து அவங்க எல்லாருமே வந்து தேர்தலை உடனடியாக சந்திக்கணும். தேர்தலை சந்தித்து தேர்தலில் போட்டி வச்சு தேர்தலில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் கிளைக்கழகம், மாவட்ட கழகம் வரைக்கும் வர முடியும். இதுக்கு அடுத்தது இந்த மாவட்ட கழகத்திலேருந்து சீனியர்களாக ரிலீவ் ஆகிறவங்கெல்லாம் வந்து மாநில தலைமைக்கு எடுத்துப்பாங்க. அப்போது அடுத்தது மாநில தலைமையுடைய நிர்வாக செட்டப் என்பது மாறும். இப்போ பார்த்திங்கன்னா இதனால் என்ன ஆச்சுன்னா, என்ன விளைவு வருதுன்னா, முழுக்க யூத் வராங்க. 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அதை கொண்டு வராங்க. இப்போ சேகர்பாபு, மா சுப்பிரமணியம், சேகர்பாபு 6 தொகுதியை கையில் வச்சுருக்காரு மாவட்ட செயலாளராக. அதுக்கப்புறம் வந்து மாசு வந்து 5 தொகுதியை வச்சுருக்காரு. இப்போது சேகர்பாபுக்கு வந்து 3 தொகுதி கிடைக்கலாம் அப்படின்றதான். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, கொளத்தூர் தொகுதியில் ஏற்பட்ட தோல்வின்றது ஸ்டாலினை வந்து பெரிய அளவுக்கு பாதிச்சிருக்கு. அந்த தோல்வியின் அடிப்படையில் தான் வந்து அவர் வந்து இந்த நிர்வாக சீர்திருத்தத்துக்கே அவர் போகிறாரு. இப்போது ஒன்றியம், கிளை எல்லா இடத்துலையும் வந்து யூத்து மேலே வருவான். ஒவ்வொரு இடங்களையும் காலி ஆகும்போது யூத்து மேலே ஆகும். ஒவ்வொருத்தரும் திமுகவில் வந்து இருக்கிற ஆவரேஜ் பார்த்திங்கன்னா எல்லோரும் 2 முறை 3 முறை 4 முறை 5 முறை அவங்க தான் வந்து குறுநில மன்னர்கள்
அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, மற்ற கட்சியெலாம் திமுகவை பார்த்து குறுநில மன்னர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி குறுநில மன்னர்களாக அவங்க தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே காலி. முழுக்க முழுக்க புதிய இளைஞர்கள் தான் வந்து வராங்க. இந்த 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்ன்னும்போது நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுவாங்க. அதில் சேகர் பாபுவும் பாதிக்கப்படுவார் அப்படின்ற மாதிரி தான் தகவல்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது கொளத்தூர் தொகுதியை யார் கையில் கொடுக்கறது அப்படின்றது இப்போ வந்து மிகப்பெரிய விவாதத்துக்குள்ளாயிருக்கு. சேகர் பாபு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு அங்கே மல்லு கட்டிக்கிட்டு இருக்காரு. அதை தாண்டி பலரும் பல விஷயங்களும் வருது. இப்போ எக்மோரில் பரந்தாமனை வந்து வேட்பாளராக்காமல் தமிழன் பிரசன்னா வேட்பாளராக்கினார். அதோட விளைவுகள் வந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ திமுகவில் இப்போ நடைபெற்றிருக்கக்கூடிய மாற்றம் வந்து ஹிஸ்ட்ரியிலேயே நடைபெற்றதில்லை. கலைஞர் இருக்கும்போது தான் தேர்தல் நடந்திருக்கு. திமுகவுக்கு வெட்டுக்குத்தோடு அந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. மறுபடியும் தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து திமுகவில் வந்து மிக 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 பிரகாசமாக இருக்குது அப்படின்றது தான் திமுகவுடைய சைடு. இப்போது டாஸ்மாக் ஊழியர்கள் வந்து வேலை நிறுத்தத்துக்கு போகிறாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு அமைச்சர் விக்னேஷ் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது ஒரு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவல்னு வச்சுக்கோங்களேன். அது இல்லாமல் இந்த கொடிராஜ்னு ஒரு அடிஷ்னல் அசிஸ்டன்ட் கமிஷனர்னு கொடிராஜ்னு ஒருத்தர், இவர் தென் மாவட்டத்துக்காரர். இவர் வந்து முதல்ல கோவையில் வேலை பார்க்குறாரு ரைட்டுங்களா. அப்போது வந்து இப்போது கமிஷனராக இருக்கக்கூடியவர் வந்து அவர் வந்து கோவையில் கமிஷனராக வராரு. அப்போது வந்து இவர் எதுக்கோ மாற்றணும்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் வந்து நம்ம வேலுமணியை பிடிச்சி அங்கேயே நின்றுறாரு. அதுக்கப்புறம் இவர் தாம்பரத்துக்கு வந்து வேலை பார்க்கும்போது மறுபடியும் தாம்பரத்துக்கு நம்ம சென்னை நகர கமிஷனர் வரும்போது அங்கேயும் இவரை வந்து மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணும்போது இவர் வந்து ஏதோ ஒரு ப்ரெஷர் பண்ணி இவர் வந்து தப்பிச்சுக்கிறார். அதுக்கப்புறம் இப்போது தாவேக ஆட்சி வந்தோடனே விஜய்க்கு நெருக்கமாக போகிறாரு. டெய்லி விஜய்க்கு சல்யூட் அடித்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு அவங்க வீட்டாண்டியே இருந்துக்கிருக்காரு. திமுக ஆட்சியிலையும் விஜய் ஆட்கள் மேலெலாம் வந்து கேஸ்லாம் போட்டார். அங்கே பார்க்கிங்கில் நிறுத்தின ஆட்கள் எல்லாரையும் விஜய் வீட்டாண்ட கேஸ்லாம் போட்டார். அப்போ திமுகவுக்கு ஆதரவாக இருந்தார். இப்போது தாவேகாவுக்கு ஆதரவாக வந்த உடனே இப்போது 2 ஆட்சியின் போதும் வந்து இவரை வந்து மாற்ற ட்ரை பண்ண கமிஷனர் வந்து இப்போ நேரடியாக சென்னையிலேருந்து நெல்லைக்கு தூக்கி அடிக்கிறார் கொடிராஜ். அப்போது இந்த போலீஸில் டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து எந்த அளவுக்கு நடக்குது, எந்த அளவுக்கு பழிவாங்குகிற உணர்வோடு இவங்க இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இந்த சம்பவங்கள் தான் ஒரு பெரிய உதாரணம். ஆக மொத்தம் ஊழல், வெறுப்பு, பாஜகவுடைய அடிமையாக போகக்கூடிய தன்மை, பாஜக கொள்கைகளை கடைபிடிக்கக்கூடிய தன்மை, ஆதரவு கொடுத்து ஆட்சியை நிலைநிறுத்தின கம்யூனிஸ்டுகளையே எதிர்த்து நிற்கக்கூடிய விஷயம். அப்போ கூட நாங்கள் கூட சிபிஎம் தோழர்கள் கேட்டோம், எப்படிங்க விஜய்க்கு தெரியாமல் அவருக்கு ஒன்றுமே தெரியலங்க, இல்லைனா பிஜேபி சொல்கிறதா அவர் கேட்குறாருங்க, எங்களை அடிக்கிறாருங்க. அப்போது பிஜேபி சொல்கிறதை கேட்கும் நிலையில் இருக்கக்கூடிய விஜய் நாளை அமித்ஷா சொல்வது போல் அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்ல மாட்டாரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. கட்டாயம் செல்வார் என்பது இருக்கக்கூடிய நிலைமை. அதில் வேட்டிக்கன் போன்ற இடங்களிலிருந்து காங்கிரஸை நீக்காதே என வரக்கூடிய அழுத்தத்தை அவர் எப்படி சமாளிப்பார் என்பதை பொறுத்து தான் அடுத்த நகர்வுகள் அமையும். மற்றபடி ஊழல் என்பது நீக்கமற நிறைந்து நிற்கிறது. ஒரு பக்கம் ஊழல், ஒரு பக்கம் பாஜகவுக்கு ஆதரவான நிலை. இப்படி வித்தியாசமான கோணங்களில் இந்த ஆட்சி சென்று கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு வெறுப்பு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி கொண்டிருக்கிறது. விஜயுடைய நடவடிக்கைகள் தானாக வெறுப்பை கொண்டு வந்துவிடும்.
எப்படி உதயச்சந்திரனின் நடவடிக்கைகள் ஸ்டாலின் மீதான வெறுப்பை கொண்டு வந்ததோ, அதே போல் சாய்குமாரின் நடவடிக்கைகள் விஜய் மீதான வெறுப்பை கொண்டு வரும். அது முதலில் கம்யூனிஸ்டுகள் விஜயை வெறுத்து விட்டார்கள் என்பதை செய்தியாக பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.